கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 1.5 மணியிலிருந்து 2 மணி நேரம் வரை ஆனது. விஜயனுடைய வாகனம் 5:30 மணிக்கே கரூரை வந்திருந்துச்சு. கரூர்ல இருந்து பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனிச்சுன்னா எந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் இருந்துச்சு இந்த பகுதியில் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியுது. இந்த மாதிரியான மக்கள் கூட்டத்துல கூட்ட நெரிசல சிக்கிதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. மிக துயர சம்பவம் தான் இது. கிட்டத்தட்ட 40-50க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கு. குறிப்பா இந்த பகுதியில தான் காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்களை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து கலைந்து செல்லவும் வற்புறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தடியடியும் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். கட்டுக்கணங்காத ஒரு கூட்டம் காரணமா சிலர் மீது தடியடி நடத்தியும் இங்க இருந்து கலந்து சென்றிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நம்ம காட்சியை பார்க்கும்போது தெரியும் ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளவு விரைவா இங்கிருந்து சென்று கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே 70-80 ஆம்புலன்ஸ் வரைக்கும் இங்கிருந்து கிளம்பிடுச்சு அப்படிங்கறதான் கள நிலவரங்கள் சொல்லுது.